டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இந்த லைப்ரரியில் ஒரு ரேக் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ்லலாம் என்ன இருக்குது? ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி தான் புக்ஸில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம். இது ஒரு கம்ப்யூட்டரில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாஸை எப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, மேனிப்புலேட்டிங் டேட்டா, இதை பற்றி படிக்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம், ஆர் ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் த டேட்டா. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமோ இல்லை எந்த ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அல்காரிதம்ஸ். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எழுதுறதுக்கு பேர் தான் அல்காரிதம். அல்காரிதம்த்துக்கு வந்து நமக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிய வேணாம். பட் டொமைன் நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரெக்ட்னஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் வந்து 100% இருக்கும்.